ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1ல் வந்து 100 questions 2 marks each. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க பேசிக்காக. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கானமி, பாலிட்டி, என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பேசிக்காக இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இதில் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் நோ which subjects have more weightages and what type of questions are being asked ஒரு சப்ஜெக்ட்லேயும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக PYQs அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சிலபஸோட மேப் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே ப்ளீஸ் டோன்ட் கோ வித் த சப்ஜெக்ட்ஸ். PYQ அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணுங்கிற டாபிக்ஸை டிசைட் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி எல்லா டாபிக்ஸையும் மனப்பாடம் பண்ணி யாருமே டாப்பர் ஆனது கிடையாது. உங்களுக்கு எது முக்கியம், எது வெயிட்டேஜாக இருக்குது, எந்த டாபிக்ஸ் வெயிட்டேஜாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. அப்போது ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.